ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்க விருமாண்டி பிஜிஎம் எடிட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அதுவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவர், அவர் வந்து யார்? அவரு கொண்டராசு. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் ரொம்ப ஈஸியா பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம kinemaster அப்ளிகேஷன்ல மேக் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம அலைட் மோஷன்ல யூஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சைட் பை சைட் இதை எப்படி நம்மளே ஓனா கிரியேட் பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலகிராம் ஐடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வீடியோலயும் ப்ளே ஆயிட்டு இருக்கும். நம்ம சேனல் பார்த்தோன்னா எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 9:16 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இமேஜ் வந்து சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் நீங்கள் என்ன மாதிரியான இமேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த அந்த குரூப் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு குரூப் இமேஜை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் லேயர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீடியாவில் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோட வீடியோ டியூரேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் அந்த ஈக்குவல் மார்க் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் மேலே இருக்க அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி, ஸோ ஒரு இமேஜோட கார்னர், இந்த இமேஜில் இதான் கார்னர் இல்லையா, இந்த இமேஜில் கார்னர் அவங்க ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரியுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஈக்குவல் மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. இதை டிசபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கீழே இருக்க இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த பொசிஷன். ஸோ இதில் இருக்க அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதோட எண்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட எண்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனில் ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிவிட்டு அதோட கடைசியில் இப்போ நம்ம அதில் ஸ்டார்டிங்கில் செட் பண்ணோம் இல்லையா, நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த டியூரேஷனுக்கு அதோட கடைசியில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் இருக்கும், இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. மேலே இருக்க டிக் மார்க் கொடுத்துட்டு வெளில வந்துக்கோங்க. ஸோ இப்படி மூவ் ஆகுறதுல நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதே இமேஜை அப்படியே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து மைனஸில் கொண்டு போய்க்கோங்க. அதே மாதிரி வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி மைனஸில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டோட டவுன்லோட் லிங்க், அதாவது இந்த சாங்கோட டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு அது ரெண்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சாங்கையும் டெம்ப்ளேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாங்கும் ஆட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பாக்ஸ், அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு அதையே சூஸ் பண்ணி சைடில் ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆகி உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் அந்த லைன்ஸ்லாம் வருது பார்த்தியா, அது மாதிரி வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது உங்களுக்கு அந்த வீடியோ டியூரேஷன் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி அப்படின்னா வீடியோ டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சேனல் டுட்டோரியல் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.